சொன்ன மாரி ரொம்ப சின்னதா அந்த 5 to 6 மினிட்ஸ் தான் அவரு பேசியிருக்காரு. இது போதுமானதா சார்? ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் ஏஐ பத்தி அட்ரஸ் பண்றாரு. ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, ஏஐயோட அவேர்னஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேணும்னு சொல்லி பதிவு பண்றாரு. பட் ஸ்டில் இன்னும் நெறையா கல்வி சார்ந்த பிரச்சனைகளே நெறைய இங்க இருக்குல்ல சார்? அதெல்லாம் அவர் பேசியிருக்கலாம்ல? ஏங்க எல்லா பிரச்சனைக்கும் காசா பிரச்சனைக்கு கூட நீங்கள் போய் அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க, உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு கேட்பீங்க, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க, வெஸ்ட் பெங்காலில் மத கலவரம் நடக்குதுன்னா அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க. எதுக்கு தான் நீங்கள் அவர்கிட்ட தீர்வு கேட்க மாட்டீங்க? அவர் எதை பேசினாரோ அதை பற்றி பேசுங்க. அவர் பேசாததை பற்றியெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஒன்று மறந்துடாதீங்க, கட்சிக்கு ஆரம்பித்து 1.25 வருஷம் தான் ஆகுது. விஜய் ஒன்றும் சர்வரோக நிவாரணி கிடையாது. சில டாட்ஸ் அவர் முன்னால் வைக்கிறார், சில ஃப்ரேம் ஒர்க்கை அவர் கொடுக்குறாரு, ஒரு அவுட்லைனை கொடுக்குறாரு. அது 1 நிமிஷமாக இருக்கலாம், 6 நிமிஷமாக இருக்கலாம். அது என்னன்றதை பற்றி பேசுங்க. அதை தாண்டி அவர் பேசாததை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அது இந்த பார்வையே ரொம்ப தவறான பார்வை. ஓகேங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க. நன்றி சார்.